வாழ்த்துக்கள் சார். உங்களுக்கு ரூ. 1900 மதிப்புள்ள பவர் பேங்க் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரூ. 499 கிடைக்க போகுது சார். இதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் சிம்பிளா இந்த ப்ரோமோ கோட காப்பி பண்ணா மட்டும் போதுமானது அப்படின்னு சொல்லி, ஒரு வகையான ஆட் வந்து பாப்பப் ஆயிட்டு இருக்கு. இது ஜிபேலயே பார்த்தீங்கன்னா, ஆஃபரா குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது உண்மையா? பொய்யா? அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜிபேல ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் இருக்கு. அந்த ஆஃபர்ல பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இப்படி தான் கோக்குமாக்கா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதுல பவர் பேங்க் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரூ. 499 நீங்க வாங்க முடியும். இந்த பவர் பேங்கோட ஒரிஜினல் விலை பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 1899. ஆனா இந்த ஆஃபர் லிமிட்டடானது. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோமோ கோட காப்பி பண்ணீங்கன்னா போதும். நீங்க டைரக்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட்ட வந்து ரூ. 499 வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. கேட்கும்போது சந்தோஷமா இருந்துச்சு. 10,000 எம்ஏஹெச் இந்த அளவுக்கு நல்ல விலை இல்லையா? வாங்க பார்க்கலாம் அப்படின்னு ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, வெப்சைட் வந்து லாகின் பண்ணேன். ரெடீம்னு குடுத்த உடனே ரீடைரக்ட் ஆகி ப்ரௌசர்க்குள்ள போய் இந்த வெப்சைட்குள்ள போணுச்சு. ஸோ இங்க பார்க்கும்போது எல்லாமே லெஜிமென்ட்டா இருந்தது. ஓகே. அவங்க சொல்ற விலை பார்த்தீங்கன்னா, ரூ. 1899 போட்டுருக்காங்களே. சரி ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆட் டூ கார்ட் குடுக்கலாம். ஆட் டூ கார்ட் குடுத்தோனே நம்ம ப்ரோமோ கோட் குடுக்குறதுக்கான ஆப்ஷன் வரும். மோஸ்ட்லி நம்ம வந்து பை பண்ணனால. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு ஆட் டூ கார்ட் குடுத்து, இங்க வந்து அப்ளை ப்ரோமோ கோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருந்துச்சு. சரி ஓகே. ப்ரோமோ கோட் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணேன். பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, கங்ராச்சுலேஷன் சார். நீங்க வந்து ரூ. 1400 வரைக்கும் சேவ் பண்ணியிருக்கீங்க. இப்ப ஜஸ்ட் ரூ. 499 குடுத்தா போதும். இந்த 10,000 எம்ஏஹெச் பேட்டரி உங்களுக்கு தான் சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நல்லா இருக்கே! ஆனாலும் என்னோட மைண்ட்ல இன்னொரு விஷயம் தோணுச்சு. உண்மையாலுமே இது ரூ. 499 குடுக்கறனால இவங்களுக்கு லாஸ் ஆகாதா? யாருமே இங்க பிசினஸ் வந்து கெயின் பண்றதுக்காக வரலையா? அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சு. அதனால என்ன பண்ணேன்னா, இத கொஞ்சம் பேக் வந்துட்டு, எப்படி பார்த்தாலும் ப்ரோமோ கோட் நமக்கு தான் சொந்தம். இதோட டைட்டில காப்பி பண்ணிட்டு, Googleல போட்டு பார்க்கலாம். எவ்வளோ பிரைஸ் வருது? ஓரளவுக்கு வொர்த்தியா 2மே ஒரே மாரி இருந்துச்சுன்னா, ஆர்டர் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். நம்மளும் பவர் பேங்க்லாம் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? ஸோ, இத காப்பி பண்ணி டைட்டில மட்டும் காப்பி பண்ணி போட்டேன். அப்பதான் எனக்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. பாட்டம்ல ஸ்க்ரோல் பண்ணோனே பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா, ரூ. 299 தான் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. சில டாப்பான வெப்சைட் நார்மலா லெஜிமென்ட்டா பார்த்தீங்க அப்படின்னாலே, நமக்கு ரூ. 300 கீழ தான் பார்த்தீங்கன்னா, இது அவைலபிளா இருக்கு. ஆனா அவங்க எவ்வளோ சொன்னாங்க? ரூ. 499. ஸோ ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா குடுத்து தான் நம்ம வந்து பை பண்ணிட்டு இருக்கோமோன்னு தோணுச்சு. ஸோ இத பார்த்தீங்கன்னா, ப்ரீப்ளெக்ஸிட்டி இந்த மாதிரியான ஏஐ வெப்சைட்லயும் போட்டு, இதோட டைட்டில காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு, பிரைஸ் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து குடுத்தேன். ஸோ இதுலயுமே பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 499 கீழ தான் பார்த்தீங்கன்னா, சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து சேல் ஆயிட்டு இருக்கு. இந்த 10,000 எம்ஏஹெச் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசனபிளா எல்லாருக்குமே வந்தாச்சு. நெறைய பிராண்ட் மேக் பண்ணனால பார்த்தீங்கன்னா, இதோட பிரைசிங் பார்த்தீங்கன்னா, மோர் ஆர் லெஸ் இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணியே இவ்வளோ தான். ஸோ அதுக்கு எதுக்கு நம்ம ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணணும்? இந்த ஸ்பெசிஃபிக் வெப்சைட்ல வாங்கணும். நாம இருக்கிற லாஜிஸ்டிக்ல இருக்கிற பல வெப்சைட்ல வாங்கிரலாம் இல்லையா? பேர் தெரியாத ஒரு வெப்சைட்ல நான் எதுக்கு வாங்க போணும்? ஸோ இது மாரி ஜிபே பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது அவங்க ப்ரமோஷனுக்காக பண்றாங்கன்னு வச்சுக்கங்களேன். ஆனா இந்த மாரியான வலைகள்ல நம்ம விழவே கூடாது. ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, இது ஒரு ஆசை காட்டி மோசம் பண்ற மாரியான விஷயம் தான். ஆல்ரெடி இன்கிரீஸ் பண்ண பிரைஸ பார்த்தீங்கன்னா, நம்மளே சொல்லி டிக்ரீஸ் பண்ண வச்சுட்டு, அத நம்ம பை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பிரெயின் டக்குன்னு பார்த்தீங்கன்னா, அத ஆக்டிவேட் பண்ணும், ரியாக்ட் பண்ணும். இதனால டக்குன்னு நம்ம கிராப் பண்ணிப்போம். நம்ம இந்தியன்ஸோட மைண்ட் செட்டே பார்த்தீங்கன்னா, பார்கிங்லாம் இருக்கு. அந்த பார்கிங்க்கான டைமிங்கும் அவங்க ஸ்லாட்டையும் குடுத்தாங்கன்னா, அந்த பார்கிங்ல நம்ம ஜெயிக்கிற மாரியான ஃபீலிங்க குடுத்து, இந்த ப்ராடக்ட் நம்மள பை பண்ண வைக்கிறாங்க. ஸோ ஒரு ப்ராடக்ட்ட வாங்க போறீங்க அப்படின்னா, கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்க. ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணாலே, டைட்டில பண்ணாலே நமக்கு தெளிவா தெரிஞ்சிரும். எல்லாருமே லாபம் சம்பாதிக்க தான் இருக்காங்க. யாருமே இங்க வந்து லாபம் இல்லாம வந்து பிசினஸ் பண்றதுக்கு ரெடியா இல்ல. அத மைண்ட்ல வச்சுக்கோங்க ப்ராடக்ட் வாங்கும்போது. ஒரு நல்ல மாற்றம் இதாய் நடக்கட்டும்.